இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உயிர்ப்பு பெருவிழா முடிந்து 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே 3 சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை கைவிட மாட்டேன். இரண்டாவதாக, நான் உங்களுக்காக புதிய தூய ஆவியாரவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றும், மூன்றாவதாக அன்பும் கீழ்ப்படிதலும் எந்த அளவிற்கு தேவை என்பதையும் வலியுறுத்தும் விதமாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆக இந்த மூன்றின் அடிப்படையிலும் நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை கைவிட மாட்டேன். ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலரை இழந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருக்கும். அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, நண்பர்கள் என்று போய்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே சில நேரங்களிலே சிலரை நாம் இழந்து விடுவதுண்டு. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். இழப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நம்மிடம் இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை. ஆக இந்த ஒரு வெற்றிடம், அந்த ஒரு தனிமை நம்மளை வெகுவாக பாதிப்பது என்பது இயல்பு. அதுவும் குறிப்பாக ஒருவர் நம்மோடு அதிக காலங்கள் நல்லாக பழகி நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நம்மோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்றால், அது நிச்சயமாக நமக்கு நம்முடைய வலது கையை உடைத்தது போன்று ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அதுபோன்ற ஒரு உணர்வு தான் இன்றைக்கு சீடர்களுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இயேசு தான் இந்த உலகத்திலிருந்து புறப்பட போவதாக ஒரு அறிவிப்பை விடுகின்றார். அந்த அறிவிப்பு ஏன் அவர்களை பாதிக்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது, இந்த சீடர்கள் இயேசுனுடைய வாழ்வில் பங்கெடுப்பதற்காக அல்லது அவர் அழைத்தவுடனே அவர்கள் நெருங்கி வருவதற்காக பலவற்றை இழந்திருக்கின்றார்கள். இழப்பு என்று சொல்லுகின்ற பொழுது குடும்பத்தை விட்டு வந்திருக்கின்றார்கள், தாங்கள் செய்த பணிகளை விட்டு வந்திருக்கின்றார்கள், படகுகளை விட்டு வந்திருக்கின்றார்கள், வரி வசூல் செய்த இடத்தை விட்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பலவற்றை விட்டுவிட்டு ஒரு நோக்கத்திற்காக, ஒரு புரட்சிகர நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து வருகின்றார்கள். அந்த நோக்கம் வெற்றி அடையும் என்ற ஒரு எதிர்நோக்கு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் திடீரென இயேசு என்ன சொல்கிறார், நான் உங்களை விட்டு போகப் போகிறேன், காலம் நெருங்கி வந்து விட்டது, ஆனால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அதுவரை கண்களால் பார்த்து கொண்டிருந்த நபர், இவர் வெற்றியை கொண்டு வருவார், அந்த சமூகத்திற்கு மீட்பை கொண்டு வருவார் என்று எண்ணிய அந்த நபர் இப்பொழுது அவர்களை விட்டு போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பயம் அவர்களை தொற்றிக் கொள்கிறது. இனி நாங்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வோம்? இவ்வளவு நாளும் இந்த அதிகார வர்க்கத்தை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், அவர்களுக்கு எதிராக எங்களுடைய வார்த்தைகள் பதியப்பட்டிருக்கின்றன, எங்களுடைய செயல்கள் அதை சுட்டி காட்டி இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் எப்படி தனிமையில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு பயம், பதட்டம் அவர்களுக்குள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இயேசு அதே வேளையிலே இந்த 3 ஆண்டுகள் அந்த சீடர்களுக்கு என்ன செய்திருப்பார்? அவர்களுக்கு இந்த குழப்பங்களை தெளிவுபடுத்தி இருப்பார், அவர்களிடமிருந்த பயத்தை அப்புறப்படுத்தி இருப்பார். இப்படி பலவற்றை சேர்ந்தும் இன்னும் இயேசு இல்லை என்றால் அது இன்னும் வேதனை கொடுக்கும் என்பதையும் அவர்கள் உணர்ந்து இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாமும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தள்ளப்படுகின்றோம். நம்மோடு இருந்தவர்கள் இல்லாத ஒரு சூழல். சில நேரங்களில் வீட்டிலே 4 பேர் 5 பேர் இருப்பார்கள், ஆனால் இருந்தாலும் நான் தனிமையில் விடப்பட்டிருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு, அன்பு செய்யப்படவில்லை என்ற உணர்வு, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற உணர்வு, அந்த தனிமையின் நிலையில் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். பொதுவாக நான் உங்களை தனிமையை ஆர்ஃபன், அனாதையாக விட மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவது உண்டு. இந்த அனாதை என்ற சொல்லுக்கு கிரேக்க சொல், ஆர்ஃபன் என்ற சொல்லுக்கு கிரேக்க சொல் எது என்று பார்க்கின்ற பொழுது ஆர்ஃபனோஸ். இந்த ஆர்ஃபனோஸ்ங்கிறது பெற்றோரை இழந்து வாடுவது மட்டுமல்ல, மாறாக கைவிடப்பட்டவர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் வாழுகின்றவர்கள், வழிகாட்டுதல் இல்லாதவர்கள். அந்த நிலையில் தான் இந்த சீடர்கள் விடப்படுகிறார்கள். இனி இயேசு இல்லை, நமக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியாது, இயேசு இல்லை, நமக்கு வழிகாட்டுதல் இருக்குமான்னு தெரியல, இயேசு இல்லை, கைவிடப்பட்டுருமோ என்ற பயத்தில் வாழுகின்ற பொழுது இயேசு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? நான் இன்னொரு ஆதரவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்னொரு ஆதரவாளர் என்றால் முதல் ஆதரவாளர் யாரு? இயேசு கிறிஸ்து. இரண்டாவது ஆதரவாளர் யாரு?
தூயாவியார். ஆனால் இந்த இன்னொரு என்று சொல்லுகின்ற பொழுது அது இன்னொன்று அல்ல, த சேம், அதுவே தான். இயேசு அதுவரைக்கும் அவருடைய கண்களில் தென்பட்டவராக இருந்தார், அதாவது அவர்களுக்கு வெளியே இருந்தவராக இருந்தார். இப்பொழுது என்ன சொல்கிறார்? தூயாவி உங்களுக்குள் வரும். அப்படின்னா நான் போயிட்டு அந்த தூயாவியானவர் அனுப்புவேன், அந்த தூயாவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவார். இதுவரை நான் வெளியிருந்து செயல்பட்டேன், இனி உங்களுக்குள் இருந்து செயல்படுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அந்த தூயாவியானவர் வேறுபட்டவர் அல்ல, மாறாக இயேசுவே தூயாவியானவரின் வடிவம் கொண்டு நமக்குள் செயலாற்றுகிறார் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அன்பு செய்து என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அதாவது சில நேரங்களில் இது தவறாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டும்தான் கடவுள் நம்மை நேசிப்பார் என்று. அப்படி அல்ல. அன்பும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. அங்கே கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அங்கே அன்பு இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிட்ட நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக அவர் எந்த தியாகமும் செய்யலை, கவனிக்கிறதில்ல, எது தேவைன்னு பார்த்து செய்கிறதில்ல, நேரத்தை ஒதுக்கிறதில்ல, எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொன்னால் அந்த அன்பு சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் ஒருவேளை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தியாகம் செய்யக்கூடியவராக, தன்னுடைய நேரத்தை கொடுக்கக்கூடியவராக, புரிந்து வாழக்கூடியவராக இருக்கின்ற போது அவர் உண்மையிலேயே அன்பை வெளிப்படுத்துகிறார். அதே போன்று இப்போது திருமணம் ஒன்று நடக்கிறது. அந்த திருமணத்து பந்தத்துக்குள்ள சட்டம் இப்படி சொல்லுது, அதனால் நான் திருமண பந்தத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு வாழ்கிறதுக்கு பேர் உண்மையான அன்பு அல்ல. அப்போ எது உண்மையான அன்பு? அதாவது திருமண சட்டம் இருந்தாலும் நாங்கள் ஒருவரை நேசிக்கின்றோம், எங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கிறது, நான் என் மனைவியை நேசிக்கின்றேன், நான் என் கணவரை நேசிக்கின்றேன், அந்த அன்பு எங்களுக்குள் ஆழமாக இருக்கின்ற பொழுது அது சட்டத்தின் முன்பாக அல்ல, மாறாக இயற்கையாக கடவுள் கொடுத்த அந்த வரத்தை நாங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த அன்பின் அடையாளமாக திகழ்கின்றது. ஆக வாழ்வின் மையமாக எது இருக்க வேண்டும் என்றால் அன்பு தான் இருக்க வேண்டும், சட்டம் அல்ல. அப்போது அந்த சட்டம் என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் ஒழுங்குமுறை, டிசிப்ளின். நான் என்னுடைய அன்பை செயலில் காட்ட வேண்டும். என்னுடைய அன்பு என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக செயல் வடிவம் பெறுகின்ற பொழுதுதான் அது முழுமை பெறுகின்றது என்பது. இதற்கு எடுத்துக்காட்டுகள் பல சொன்னாலும் இயேசுடைய அன்பை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் நம்மை நேசித்ததால் என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் உயிர் விட்டார். அவர் நம்மை நேசிப்பதால் மட்டும்தான், வேறு ஒன்றுமல்ல. அவர் அப்படி செய்யணும்னு சுட்டிதா கட்டாயம் இருக்கா? இல்லை. ஆனால் தந்தையினுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கின்றார். காரணம் என்ன? நாம் வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இந்த மூன்று நிலைகளிலும், அதாவது இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை நான் உன்னை கைவிட மாட்டேன், தனிப்பட்டத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் என்னை நோக்கி சொல்லுகின்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். இரண்டாவது, உன்னை பாதுகாப்பதற்காகவும் உன்னை வழிநடத்துவதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் தூய ஆவியானவராக நான் உனக்குள் இருக்கின்றேன். மூன்றாவதாக, நான் உன்னை நேசிக்கின்றேன், அதுபோன்று நீ மற்றவர்களை நேசிக்கின்ற பொழுது அதை செயல் வடிவத்தில் கொண்டு வா, உன்னுடைய வாழ்வும் குடும்ப வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வார்த்தையை இன்றைய வாசகத்தின் வாயிலாக நம்ம கொடுக்கின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.